ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தொடர்ந்து வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. ஸோ அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் போடுறேன், ப்ரிப்ரேஷன் வீடியோவும் போடுறேன். நம்ம சேனல் தி நர்ஸ் வாண்ட் டு சர்வ். தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் எக்ஸாமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர வேக்கன்சிஸு, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணால் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரே சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் ஒரு பெஸ்ட்டு ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கான வழிமுறைகள் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. அதை பார்த்தே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை வந்து எழுதலாம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேக்கன்சிஸை தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து அப்ளை பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸாக ஏறணுங்கிறது தான் நம்மளோட ஒரே விருப்பம். ஸோ இந்த சேனலில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அதையும் தாண்டி என்னோட கைடன்ஸ் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். பே பண்ணி கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவோட முக்கியமான காரணம் என்ன, இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 2 டவுட்டை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்று வந்து இஎஸ்ஐசியில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, அது வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் இஎஸ்ஐசியிலேருந்து வந்திருக்கிறது தான். ஸோ அது வந்து எய்ம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால எய்ம்ஸுங்கிற பேரில் வந்து இருக்குது. அது இஎஸ்ஐசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, அது எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கான எக்ஸாம் டீட்டெயிலு, எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸாம் சென்டர்ஸு, என்னென்ன புக்ஸ் படிக்கணும், சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்னு, எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவாக போட்டிருக்கோம், நிறையா கைடன்ஸ் கொடுத்துருக்கோம், நிறையா உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வீடியோவும் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து இன்னமும் ரயில்வேக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரயில்வேக்கான நோட்டிஃபிகேஷன் முன்னையே வந்துருச்சு. இப்போ அதுக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து டென்டேட்டிவ்லி வந்து விட்டுட்டாங்க. அதையும் நம்ம வந்து போட்டிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், ஆர்ஆர்பிக்கான நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட்டு வந்து டென்டேட்டிவ்லி உங்களுக்கு மார்ச்சில் இருக்கும். ஸோ மார்ச்சில் வந்து எக்ஸாம். இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கலாம். நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக செலக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஆர்ஆர்பி எக்ஸாமும் மார்ச்சில் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி எக்ஸாமும் உங்களுக்கு ஃபெப்ரவரியில் வரப்போகுது. ஸோ இதை தொடர்ந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து யார் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ, அந்த டெக்னிக்ஸை யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதில் உள்ள டெக்னிக்ஸு, அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க வந்து செலக்ட் ஆகிடலாம். அதில் டவுட்டே கிடையாது. தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர்ஸு, எக்ஸாம் ஃபீஸு, மற்றபடி நெகட்டிவ்ஸை ஓரம் கட்டிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.